ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆனந்த வாழ்வு தரும் அக்டோபர் மாதம் உண்மையிலேயே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்குத்தான் பெரிய கோடீஸ்வர யோகம் அடிக்கப் போகுது. இது அதாவது பொதுவாகவே ஏற்கனவே கழிந்த 21/9/2025 ஏற்பட்ட சூரிய கிரகணம் நம்ம இந்திய நாட்டில் தெரியாத பட்சத்திலும் கூட எங்கேயோ ஒரு இடத்தில் நடந்த காரணத்தினால, குறிப்பாக அது ஜலம் அதிகமான இடங்கள், அதாவது கிட்டத்தட்ட பவளக்கடல் அப்படிங்கிற இடத்துல நல்ல அருமையாக அந்த கிரகணம் ஏற்பட்டு தீண்டி விலகியது. உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய இடத்தில் 4-5க்குரிய இடத்தில் இந்த கிரகண போர் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற காரணத்தினால முழுவதுமான ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு தாக்கம் இந்த ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்குத்தான். அந்த மாதிரியான பெருவாரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேருக்கு இந்த மாதத்திலேயே அந்த சக்கரவர்த்தி யோகம் போல கிடைத்து விடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் 4ஆம் இடத்துக்கு உங்கள் வீட்டுக்காரர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, கேதுவோடு சம்பந்தப்பட்டு. 5ஆம் இடத்திலே சூரியன், அதாவது கேதுவும் சூரியனும் அருகாமையில், வீடு வேறு வீடு, ஆனாலும் பாகை கலைங்கிற கணக்கில் பக்கத்தில் இருக்கிறதாக அந்த கணக்கு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான கட்டத்தினால்தான் உங்களுக்கு நிறைய ஒரு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு, 7 தலைமுறைகளுக்கும் சொத்து சேர்க்கக்கூடியது போல இந்த மாதம் அது தொடங்குகிறது. ஏற்கனவே 22/9/2025 அந்த தாக்கம் தொடங்கிவிட்டது. நாம் பேசுகிறது அக்டோபர் மாதத்தை பற்றி பேசுகிறோம். அக்டோபர் மாதம் முதல் நாள் எப்படி வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கின்றார். 3ஆம் வீடு சுத்தம். 4ஆம் இடத்திலே உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன் பகையாக இருந்தும் கூட கேதுவோடு பணியாற்றுகின்றார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கின்றார். 6ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்து பணிபுரிகின்றார்கள். 7 சுத்தம். 8ஆம் இடத்திலே சந்திரன் மறைந்த நிலையில் நல்ல விதமாக செயலாற்றுகின்றார். 9 சுத்தம். 10ஆம் இடத்திலே ஆட்ட நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கர நிலையிலும் அவரோடு ராகு சேர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு அருமையான காலகட்டம். 11, 12 வீடுகள் சுத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட வானமண்டல காட்சிகள் தான் உங்களை பொறுத்தமட்டில் மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வருகின்றது. குறிப்பாக 5லே அமர்ந்திருக்கின்ற சூரியனும் 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற கேதுவுடன் கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே இந்த மாதம் ஸ்டார்ட் தொடங்குகின்றது. இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ரிஷப ராசியாகிய உங்களுக்கு உண்டான ராசி நாயகன் 4ஆம் இடத்திலே ஒரு கேந்திரத்தில், கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் என்ற காரணத்தினாலே அவர் நல்லவர் அல்ல என்றாலும் கூட ராசி நாயகன்தான். அவரோடு கேது சேர்ந்து விட்ட காரணத்தினாலே களங்கம் துடைக்கப்படுகின்றது. இந்த இடத்துல எப்படின்னா, தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்திற்கு இன்னொரு களங்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் சேர்ந்தால் அந்த தோஷம் விலகுது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல, முள்ளை முள்ளால் எடுப்பது போல அப்படி கூட வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி பாங்கில் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக ஒரு யோகம் இந்த மாதத்தில் அரவணைக்கப் போகின்றது. இதெல்லாம் சில சந்தர்ப்பங்களில் மிகையாக கூடி வந்துடும். தக்க தருணத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தவும் தெரிய வேண்டும். ரிஷபராசிக்கு சொந்தக்காரர் சுக்கிரன் அது சோம்பேறி கிரகம் என்றாலும் கூட இந்த இடத்தில், அதாவது துலாத்துக்கு உண்டான சுக்கிரன் சரக்கிரகம். அந்த இடத்துல அவங்க ஓடி ஆடக்கூடிய ஒரு நிலை. ரிஷபத்திலே பிறந்தவர்கள் சொகுசு பேர் வழிகள், சுகத்தை தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே வரவழைத்து சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவசாலிகள். இருக்கிற இடத்துலேருந்தே பிள்ளையார் தாய் தகப்பனை சுற்றி உலகத்தை சுற்றுனது போல கணக்கு கொண்டு வந்தார் இல்லையா, அது போல தான் நீங்கள். முருகப்பெருமான் துலா சுக்கரன் போல உலகத்தை சுற்றி வந்தால் ஒரே போயிட்டு வாரே அப்படின்ட்டு உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டு வர்றார்.
நீங்கள் அப்படி இல்லை, பிள்ளையார் போல தந்திரத்தினால் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அந்த ஆற்றல் சக்தி இந்த மாதத்தில் உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படுத்தி உங்களுக்கு உண்டான யோக போகங்களை மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் தொடங்குகின்றது. ராசி நாயகன் 4ஆம் இடத்திலே சுக்கிரனோடு சேர்ந்ததனாலே அந்த வசதி வாய்ப்புகள் பெருகத் தொடங்கும். விஷம் முறிகின்றது, கெட்டது விலகுகின்றது. அந்த மாதிரி தான் கணக்கு கொண்டு வரணும். 6க்குடையவனும் அதே கிரகம்தான். உங்களுக்கு சொந்தக்காரர்களே உங்களை வஞ்சிக்கக்கூடியவர்கள் தான் என்றாலும் அவர்களை நீங்கள் பக்கத்தில் தான் வச்சிருப்பீங்க. அது ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பையன்தானே, நம்ம பையன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வேற மாதிரி சொல்லணும். அது சொல்லும்போது சிலருக்கு சிரமத்தை கொடுத்துரும். அதனால அந்த வார்த்தை நம்ம பையன்தானே அப்படிங்கிற கணக்கெல்லாம் கொண்டு போகிறது. அப்படி ஏதாவது கெட்டது தான் செய்கிறான்னு தெரிஞ்சும் கூட பக்கத்திலே வச்சிருப்பீங்க. ஆனாலும் உசார் பேர்வழிகள் நீங்கள். இந்த ரிஷபராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரன் சாதாரணமானவன் அல்ல. துலாத்துக்குண்டான சுக்கிரன் வேற, ரிஷபத்துக்குண்டான சுக்கிரன் வேற. ரிஷபத்துக்குண்டான சுக்கிரன் எந்த இதுக்கு மந்திரி அப்படின்னா மகாராணிக்கு மந்திரியாக இருக்கக்கூடியவர். துலா சுக்கிரனானவர் சிம்மத்துக்கு, அதாவது ராஜாவுக்கு மந்திரியாக இருக்கக்கூடியவர். ராஜாவுக்கு மந்திரியாக இருப்பது பணி செய்வது வேறு, ராணிக்கு பணி செய்வது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஆக அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்திலே அமர்ந்து கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும், உங்கள் யோகாதிபதி சனி பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும், 2இல் அமர்ந்திருக்கின்ற குரு அந்த இடத்தை விட்டு விலக போறாரு. அதுக்குள்ள ஒரு பாக்கியத்தை அவர் கொடுத்துட்டு விலகுவார். இந்த விலகல் என்பது உண்மையான விலகல் அல்ல. அதிசார ஓட்டமாக கடகத்துக்கு போறாரு. என்றாலும் கூட அவர் மிதுனத்திலே, அதாவது பூர்வாங்க ராசியிலே இருந்து கொண்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் உங்களுக்கு கண்டிப்பா செய்வார். இதுதான் அந்த கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி. ராசி நாயகன் 4ஆம் இடத்திலே கௌரவம் பெருகும். யார் யாரெல்லாம் உங்களை ஏசுனாங்களோ அவங்களாம் இப்போ உங்கள் காலடியில் விழக்கூடிய காலகட்டம். உங்கள் தயவு அவங்களுக்கு தேவை. ஆகையினால என்னதான் முட்டி மோதி எங்கெங்கே போய் சுற்றி வந்தாலும் கடைசியில் உங்கள் காலடியில் விழக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த மாதம். ஆக உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இது விளங்கும். இது இன்னொரு ஒரு வகையில் சொல்கிறோம்னு சொன்னால், அந்த சில பேர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் எப்படி ஜெயிச்சோம்னு எங்களுக்கு தெரியலை அப்படிம்பாங்க. அவங்க எப்படி தோத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. அது ஒரு மௌனமாக இருக்குது அப்படிம்பாங்க. அதுபோல சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்ததனால கெட்டது நடந்து விடுமோ அப்படின்னு அச்சம் வேண்டாம். அந்த கேதுதான் உங்களுக்கு உண்மையான ஒரு யோகத்தை கொண்டு சேர்க்கின்றார் சுக்கிரன் மூலமாக. 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டதனால் சத்துருக்கள் மூலமாகவும் உங்களுக்கு யோகங்களை கொண்டு சேர்க்கும். உண்மையிலே நீங்கள் என்ன தொழில், என்ன வியாபாரம் செய்கின்றீர்களோ, போட்டியாளர்கள் இப்போ உங்கள் காலடிக்கு விழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். ஆக இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க கேட்டு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். கடன், சத்துரு, நோய்கள் மிகவும் கட்டுப்பட்டு நடக்கும். உங்கள் சொல்லை மீறி எதுவும் நடக்காது. கடன் கொடுத்தவர்களே கடனை மேலும் உங்களுக்கு கொடுத்து தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். அதே சமயத்தில் முழுவதுமான கடனை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். நோய் நொடிகள், என்ன நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த மாசத்திலிருந்து படிப்படியாக குறைந்து ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். சத்துருக்கள் உங்கள் காலடியிலே விழுவார்கள். வழக்கு, வம்பு, தும்புகள் முடிவுக்கு சேரும். அந்த முடிவுக்கு சேருகின்ற காரணத்தினாலே பல தலைமுறைக்கு சொத்து உங்களை சேரக்கூடியதாக இந்த மாதம் அமைகின்றது. 2, 5க்கு அதிபதியாகிய புதன், 2ஆம் இடத்துக்குரிய புதன் 6ஆம் இடத்திலே மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அதே போல அவர் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அந்த 2ஆம் இடத்தோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனை தனக்காரகனாகிய குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே தனம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கைகள் ஒரு அரசனுக்கு நிகராக சேரக்கூடிய காலகட்டம். சொன்ன வாக்குக்கு நிறைய மரியாதை கிடைக்கும். உங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பல 1000 கோடிகள் சேரக்கூடிய கட்டமாக விளங்கும். குடும்பம் நல்ல சுபிட்சமாக விளங்கக்கூடிய காலகட்டம்.
5ஆம் இடத்துக்குரிய புதன் 6ஆம் இடத்திலே அந்த பல வகை போராட்டங்கள், சங்கடங்கள், குழப்பங்கள், சண்டை, சச்சரவுகள் எல்லாம் நடந்தேறி இருக்கும் ஏற்கனவே. இந்த மாதம் அது ஒரு முடிவுக்கு வந்து குருவின் பார்வை விழுகின்றது. ஒரு பெரியவர் தலையிடுகிறார், ஒரு முதியவர் தலையிடுகின்றார், அனுபவசாலி தலையிடுகின்றார். ஆகையினாலே உங்களுடைய சொத்து அந்த கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் கூட அவைகளெல்லாம் தீர்க்கப்பட்டு உங்களை வந்து கேட்ட சொத்து போக கேட்காத சொத்தும் சேர்ந்து வந்து கிடைக்கக்கூடியதாக அது அமையும். 3க்கு அதிபதியாகிய சந்திரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கின்றார். 3க்குரியவன் 8ல் இருக்கலாம். சந்திராஷ்டமம் பேரு இருந்தாலும் இங்கே பலாபலன்கள் அப்படின்னு பார்க்கிறச்சே 3க்கு உடையவனாகிய சந்திரன் 8ல் மறையலாம். பொதுவாக உங்கள் ராசியில் அந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடியவர். ஆகையினாலே பெரும்பாலும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்து பெரிய தொல்லைகளை எல்லாம் தரமாட்டார். சின்ன சின்ன ஒரு இதாகத்தான் கொடுப்பாரே தவிர அந்த நாளில் கொஞ்சம் மூக்குச்சளி ஏற்படும், இல்லைன்னு சொல்ல ஜலதோஷம் 2 தும்மல் நச்சுன்னு விழும், அதோட சரியாக போயிடும். அந்த மாதிரி தான் விளங்கும். பட்சே அடுத்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்திரன் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். எப்பயுமே அட்டமத்தில் கொடுக்க முடியாததை 9ஆம் இடத்துக்கு வந்த உடனே கொடுப்பார். அது கடமை தவறாத கிரகங்கள். அது இது நாள் கிரகங்கள் அப்படிங்கிற காரணத்தினால அந்த நாளில் ஏற்படக்கூடியதைகளை உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களை பொறுத்தமட்டில் அந்த 3க்குரியவன் 8ஆம் இடத்திலே அமர்ந்தால் சுகபோகம் அதிகரிக்கும். ஒரு அரசன் எப்படி இருப்பான், மனைவி போக மற்ற மாதர்களையும் வச்சிருப்பான், அதுபோல ஒரு அரசனுக்கு இணையான ஒரு யோகம் உங்களுக்கும் அந்த பிற பெண் தொடர்பு ஏற்படும். அந்த பெண்களால் நீங்கள் வசியமாகி விடுவீர்கள். அரசனையே ஒருத்தி வந்து அதாவது டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தி வந்து அரசனையே மயக்கிறதாள் இல்லையா, அதுபோல் நீங்கள் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கூட ஒரு பெண் உங்களை மயக்கி விடுவாள். அந்த மாதிரியாக இருக்கின்றது. அந்த சந்திராஷ்டமம் விலகிற வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கணும். உண்மையிலே அது உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. அடுத்த நாள் அது 2ஆம் பாதத்துக்கு போயிடும், மகரத்துக்கு போயிடும். மகரத்தில் போகும்போது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். மகரம் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 இந்த பாதங்களை கடக்கின்ற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அது நாட்கள், அந்த 2.25 நாள் மட்டும் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுக்க அப்படிங்கிறது இல்லை. ஆக மதிமயக்கம் உண்டாகும். ஆடல் பாடல், சினிமா, சங்கீதம், நாட்டியம் எல்லாம் நடக்கும். 3க்குரியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறான் இல்லையா, ஆயுள் கெட்டியாக விளங்கும். இந்த மாதிரியான சரச சல்லாபங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் விளங்குகின்றது. முயற்சி பலிக்கும், பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அதே போல் பயணத்தின் மூலமாக பலவாறான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அந்த மாதிரி இருக்குது. நண்பர்கள் தொடர்பு அதிகரிக்கும். நண்பர்களால் உங்களுக்கு பல வகையான யோகங்களும் கிடைக்கும். இந்த மாதம் எந்த விதமான கெட்டத்தன்மைகளும் நடக்காத வண்ணம் உங்களுடைய சுகத்தை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையிலே சொத்துக்களும் சேரும், சுகமும் அடைவீர்கள். அந்த மாதிரி இருக்குது. 4ஆம் இடத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்துக்குரிய புதனை 6ஆம் இடத்துல அவருக்கு 2ஆம் இடத்துல வச்சிருக்கிறார். நவமி திதி அன்றைய தினம் சூரியன் சூனியம் ஆயிட்டார். ஆக 4 எப்பயுமே ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துக்குரியவன் நல்லவன் அல்ல. அவர் கரகணத்தில் முங்கி எந்திரிச்சதனாலையும் அதே போல் அன்றைய நாளில் அக்டோபர் 1ஆம் தேதி அன்று அந்த தினம் வந்து உங்களுக்கு அந்த சூரியன் சூனியம் அடைந்து விட்ட காரணத்தினாலும் பெருவாரியான ஒரு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த வீடு அமைந்திருக்கின்றது. சூனியமான வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. தோஷமான வீட்டில் தோஷமானவங்க இருக்கிறாங்க. அதனால தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கு. ஆக இந்த 4ஆம் வீடு வலுவடைகின்ற காரணத்தினால் அவங்க அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. 4ஆம் வீடு வலிமை அடைந்ததாக கொள்ளப்படும். ஆக 4ஆம் வீடு தாய் சுகம், கல்வி சிறப்படையும். தாயாருக்கு நோய் ஏற்பட்டு ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்களும் இந்த மாதத்தில் வந்து அந்த நோய் நொடிகள்லாம் மெதுவாக விலகிவிடும். கல்வி ரொம்ப சிறப்பாக விளங்கும். இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறேன், எப்படி ஜெயிச்சோம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு வின் பண்ணிடுவீங்க. எத்தனை தேர்வுகள் வந்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். எப்படிப்பட்ட தேர்வானாலும் போட்டிகளில் வெற்றியை உண்டாக்கி கொடுத்து விடும். இந்த சுக்கிரனும் கேதுவும் இருக்கின்ற காரணத்தினாலும் சூரியன் சூனியம் அடைந்த காரணத்தினால் அரசாங்கமே விருதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும். அந்த மாதிரி இருக்குது. கல்வி சுகம் அப்படிங்கிறது பெருவாரியான சுகம்.
4ஆம் இடத்துல சூனியம் அடைஞ்ச இடத்துல கேது இருந்துச்சுன்னா சுகம் களவொழுக்கம், அந்த அந்த களவொழுக்கம் தவறக்கூடிய சூழ்நிலையில் சுகம் பெறக்கூடிய கட்டம். அதாவது வேறு கள்ளத்தொடர்பாக ஏற்படக்கூடிய சுகத்தைத்தான் அந்த கள ஒழுக்கம் தவறுதல் அப்படிங்கிற கணக்கு. ஆக 4ஆம் இடத்திலே உங்களுக்கு வேண்டிய எல்லாவித சுகங்களையும் நானாவித சுகங்களையும் கொடுத்து உங்களை அனுபவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் இந்த கிரகங்கள். அதே போல சொந்த வீடு மாடி மனை ஏற்கனவே ரொம்ப திட்டமிட்டு வந்தவர்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பாக கிடைச்சிரும். அந்த மாதிரியாக அந்த இது இருக்குது. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தொடங்கிவிடும். வீடே இல்லை, நிலம் வாங்கினா போதும்னு நினைக்கின்றவர்களுக்கு நிலத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் அந்த பழைய வீடை வாங்கி புதுப்பித்தல் இது அதிகமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சூனியமான இடம், அந்த இடத்திலே சூனியத்துக்கு ஒப்பான கிரகதோஷம் உள்ள சுக்கிரனும் கேதுவும் இருக்கின்றார்கள். ஆகையினாலே பழைய பாழடைந்த கட்டடங்களை வாங்கி தரை ரேட்டுக்கு வாங்கி அதை இடித்து தள்ளிட்டு புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை அது அதிகமாக செய்யும். அதேபோல் வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறதும் பழைய வாகனங்களை வாங்கி புதுப்பித்து ஓட்டக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். அடுத்து 7-12 அதிபதி ஆகிய செவ்வாய் நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள், அயன சயன போகம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபம். இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய செவ்வாய் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இந்த 6ஆம் இடத்துல ரிஷப ராசிக்கு வந்து ரிஷப லக்கணத்துக்கு இப்படி இருந்துச்சுன்னா பெரிய சரியான கோடீஸ்வர யோகமாக இருக்கும். இது கோச்சாரத்தில் ரிஷப ராசிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுவே ரிஷப லக்கணமாக இப்படி கிரகங்கள் அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் மல்டி மில்லியன் ஆகும். அந்த மாதிரி யோகத்தை அமைத்து கொடுத்து விடும். ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 7-12 கூடையவன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து 8-11 கூடிய குரு பகவான் பார்வை பெறுகின்ற காரணத்தினாலே மனைவி தர்க்கம் செய்வாளே தவிர அவள் யோகவதியாக விளங்குவாள். உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுத்து விடுவாள். அதே போல அந்த மனைவி வீட்டு வகையிலும் உங்களுக்கு பல வகையான சொத்து சுகங்களை உங்கள் பேருக்கு எழுதி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 12 அதிபன் செவ்வாய் 12ஆம் இடத்தை நோக்கிக்கின்றார். 2-5 கூடையவனை சேர்த்து அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும் குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலும் பல பெண்கள் தொடர்புகளை இது வலியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். இந்த இடத்தில் ரொம்ப உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து இவைகளெல்லாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும். என்ன உயர்ந்த அந்தஸ்து, கோடீஸ்வர யோகம் எல்லாம் அமைது. பல பெண்கள் தொடர்புகளை உண்டாக்கக்கூடிய வகையிலே வந்து சேருது. மதிமயக்கம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. நாளில் கேது மதிமயக்கும். இப்படிப்பட்ட யோகத்தில் ரொம்ப திறமையாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் வழிக்கு கட்டுப்பட்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, கலண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது இந்த காலகட்டத்தில் அது நல்லா உங்களுடைய செல்வாக்கை பார்த்து இருக்கட்டுமே, உங்கள் கூட எப்போதும் சேர்ந்தே போவோமே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த மாதிரியான யோகா அமைப்பு. 7-12 கூடையவன் நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல போகம் இவைகளெல்லாம் சிறப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். 8-11 உடைய அந்த குரு பகவான் ஆதிபத்திய விசேஷம் இல்லை என்றாலும் கூட அவர் 2ஆம் இடத்துல இருப்பது ஒரு பெரிய யோகம்னு ஒரு கணக்கு இருக்குது. குரு 2, 5, 7, 9, 11 இருந்தால் அது நல்லதை செய்வார் அப்படின்னு கணக்கு. 8ஆம் எட்டோன் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் ஆயுள் கெட்டியாக விளங்கும். அதே சமயத்தில் 11க்குரியவன் 2ஆம் இடத்திலே அமர்ந்து 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் அவருக்கு கோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மனைவியோடு தர்க்கம் ஏற்படும். இது பாச போராட்ட தர்க்கம், உரிமைக்காக ஏற்படக்கூடிய தர்க்கம். அந்த சண்டை கடைசியிலே அந்த சுகத்தில் போய் கொண்டு போய் விட்டுரும். இதே போல அந்த பெண் தொடர்பும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் மூத்த பெண்ணாக இருப்பாள். கோமகள் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்திலே மூத்த பெண்ணை குறிக்கும்.
2 பெண்கள் இருக்காங்கன்னா மூத்த பெண் வந்து உங்களோடு சரச சல்லாபம் இணைகின்ற ஒரு யோகமாக இது விளங்கும். கோமகளின் வரவு உங்களை கோடீஸ்வரனாக்கும். அதெல்லாம் அவள் பெரிய சொத்து பத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பாள். பெரிய குடும்பத்து சக்கரவர்த்தி மகாராணி குடும்பத்தை உடையவளாக அவள் இருப்பாள். அவள் பெரிய மகாராணி, பெரிய இடத்து பெண். அவள் அந்த குடும்பத்தில் மூத்தவள், செல்ல பெண்ணாக வளர்ந்தவள், வளர்ந்து கொண்டு வரக்கூடியவள். அப்படிப்பட்டவள் உங்களுடைய தொடர்பு தேடி வருகின்றாள். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது அருமையான வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது. அங்கே அந்த குடும்பத்தில் வந்து பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, வாரிசு இல்லை. அந்த பெண்ணுடைய வரவு, கோ மகள் என்றால், கோ என்றால் தலைவி. அந்த குடும்பத்தில் அவள்தான் மூத்த மகளாக இருப்பாள். அப்படிப்பட்ட உறவு உங்களை தேடி வருகின்றது. வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான டர்ன் பாயிண்டாக மலருகின்றது. 7க்கு உரியவன் 6ஆம் இடத்திலே வலுத்த நிலையிலே இருக்கின்றான். அந்த 7ஆம் இடத்தை யோகாதிபதி சனி பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜாக்பாட்டு போல. வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் எப்பொழுது, இதெல்லாம் கனவுல கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. வாழ்க்கையை புரட்டி போட்டு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அருளுகின்ற ஒரு காலகட்டம். 8, 11 குடைவன் 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம் அது. 11 குடைவன் 2ஆம் இடத்திலே கிடைப்பதே ஒரு யோகம்தான். தங்கக்கனி, அது சாதாரண மாம்பழம் அல்ல, தங்க மாங்கனி. அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு ரிஷபத்திலே பிறந்த உங்களுக்கு பெருவாரியான ஒரு யோக அமைப்பாக அமைந்திருக்கின்றது. 9, 10க்கு அதிபதியாகிய, ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்திற்கும் அதிபதியாகிய சனி கிரகம் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையுடையவன். அவர் வக்கரகதியிலே இருக்கின்றார். அதாவது தன்னிலை இழந்த நிலையில் இருந்தாலும் உடன் ராகு சேர்க்கை இருக்கின்றது. இந்த 2 பேரையும் குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு பார்த்த சனி கோடி நன்மையை தருவார். இந்த இடத்துல ரிஷபத்துக்கு இன்னொரு பங்கையும் சொல்லணும். இந்த சனியை குரு பார்க்கின்ற காரணத்தினால சத்துருக்கள் மூலமாக கிடைக்கின்ற யோகம். இந்த எதிராளிகள் உங்கள் மீது போர்க்கணைகளை எல்லாம் தொடுத்து ரொம்ப உங்களை துன்புறுத்தியிருப்பாங்க, மனசை காயப்படுத்தியிருப்பாங்க. துன்புறுத்தல் என்றால் இந்த இடத்துல மனசை காயப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் மூலமாக ஏண்டா இதை தொடுத்தோங்கிற ஒரு வேதனை அவங்க பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இப்பொழுது வந்து சேருகின்றது. ஆக கெட்டவனை தொட்டவனும் கெட்டான், அதே சமயத்தில் கெட்டவனை அழிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. ஆகையினாலே கெட்டவன் மூலமாக அந்த கெட்டவன் ஏன் உங்களை தொட்டான் அப்படிங்கிற கணக்கில் வரும். அப்படிப்பட்ட யோக அமைப்பு அவங்க தொட்டதனால அவங்களுடைய சொத்து பத்துக்களும் உங்களுக்கு அந்த, அதாவது அதுக்கு பரிகாரமாக வந்து சேரக்கூடியதாக அமைந்துவிடும். 9 குடையவன் 10ஆம் இடத்திலே தொழில் மிகச்சிறப்பாக விளங்கும். வாணிபம் விரிவடையும். வெளிநாடுகளுக்கெல்லாம் உங்களுடைய பொருள்கள் போய் சேரக்கூடிய அளவிலே நல்ல உத்தமமான ஒரு பொருள் அப்படிங்கிற கணக்கு, ஒரு நல்ல மார்க்கெட்டில் பேர் அது கிடைக்காதா அப்படிங்கிற கணக்கில் அப்படிப்பட்ட யோகத்தை உங்களுக்கு, ராஜயோகத்தை இந்த சனி பகவானும் கொடுக்கின்றார். 10ஆம் இடத்திலே தொழிலாளருக்குரிய கிரகமாகிய சனி 10லே வக்கர நிலையிலே குருவின் பார்வையிலே தொழில் துறை முன்னேறும். ரிஷபராசியிலே பெரும்பாலும் தொழிலாளர்களெல்லாம் இந்த காலகட்டத்திலிருந்து முதலாளி அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து சேர்க்கும். தோப்பனார் வர்க்கத்திலே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அதான் கூட சேர்ந்த ராகுவ குரு பார்க்கின்ற காரணத்தினால வில்லங்கம் விலகக்கூடிய காலகட்டம். பாக்கியம் உங்களை வலுவடையதாக வந்து சேரும். 10ஆம் இடத்திலே சனி ராகு இருக்கின்ற காரணத்தினாலே ஓய்வொழிச்சல் இல்லாமல் ஓடி ஆடி நீங்கள் சம்பாத்தியம் பண்ண வேண்டிய நிலைமை விலகி இருந்த இடத்திலேயே யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம். இனி வேறு மார்க்கத்தில் பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தமட்டில் இந்த அக்டோபர் மாதத்தில் எந்த துறை எடுத்தாலும் சரியான வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் உடல் நிலையில் இருந்து வந்த கோளாறுகள் விலகிவிடும். நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாணவர்களுக்கு விளங்குகின்றது.
காதல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய அல்வா சாப்பிட்டது போல எண்ணிய எண்ணம் ஈடேறும், அந்த மாதிரி இருக்குது. அது திருமண மேடையிலே கொண்டு வந்து சேர்க்கும். இரு வீட்டாரும் சம்மதப்பட்டு மன மேடையா ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்குகின்றது. வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் நினைத்தது போல வரன்கள் அமைகின்றது. இதில் எதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் சரியான பொருத்தம் இல்லாமல் தட்டி கழித்து கொண்டே போனது. இப்போ இந்த மாதத்தில் 3 தேர்வுகள் சரியான தேர்வாக இருக்கும். இந்த 3ஐ எப்படி ஒன்று விளக்குறது 2 விளக்குறது அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் வந்து சேரும். இது ஜாதக அடிப்படையில் பார்த்து இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கு அடிப்படை பின்னல்களை பார்த்து முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா எதிர்கால பலன் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். திருமணமாகி இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள், கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு இது மலை போன்ற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகம் சிறப்படையும், முன்னேறும், பேரும் புகழும் கிடைக்கும். மதியுகத்தினால் மற்றவர்கள் செய்ய முடியாத அந்த தொழில் திறமை உங்கள்கிட்ட உண்டு. உத்தியோகத்தில் பேரும் புகழும் கிடைக்கும், ப்ரமோஷனும் கிடைக்கும். இதுக்கு உண்டான பரிசு பொருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். நல்ல சலுகைகள் எல்லாம் பெறலாம். அப்படிப்பட்ட யோகம். இடமாற்றம் எங்கு வேண்டுமோ அந்த இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்திலே நல்ல செல்வம் செல்வாக்கோடு உங்களுடைய தொழில் விரிவடையும், வியாபாரம் விருத்தி அடையும். பல கிளை நிறுவனங்களை அமைக்கக்கூடிய ஒரு பெருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. அரசியல் துறையிலே உள்ளவர்களுக்கு முழுமையான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். கட்டட நிபுணர்களுக்கு போட்ட முதல் போல டபுள் பங்கு யோகம் கிடைக்கும். அந்த மாதிரியான யோகம் சில பேருக்கு 1க்கு 10 மடங்கு யோகமாகவே திடீர் அதிர்ஷ்டமாக வந்து சேர்ந்துவிடும். அடுத்தபடியாக வயது கடந்தவர்கள், அதாவது 60 கடந்தவர்களுக்கு நிறையா சுகபோகங்கள்லாம் ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. ரிஷபத்தில் பிறந்த நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. மனைவி போக ஏற்கனவே இன்னொரு மனைவி செட்டப்பில் வச்சுருப்பீங்க. சில பேர் 2 திருமணமும் நடத்தி 2 மனைவியரையும் சேர்த்தே வாழ்ந்து போய்கிட்டு இருப்பீங்க. ஒருத்திக்கு பிள்ளை இருக்காது, ஒருத்திக்கு பிள்ளை இருக்கும். ஆக 2ம் சேர்ந்து வாழ்க்கையான வாழ்க்கை ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாக அமைந்துவிடும். இதெல்லாம் போக பிற பெண் தொடர்புகளும் உங்களுக்கு அமையக்கூடியதாகத்தான் இருக்குது. இந்த மாதம் அது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. அதுக்காக எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி போட்டு இன்னொருத்தி 3வது பெண் பின்னால் போயிடக்கூடாது. கவனமாக இருங்கள். மதி மயக்குகின்ற காலகட்டம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அந்த வயது கடந்தவர்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களில் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் மருந்து மாத்திரைகளோடு இருக்கின்றார்கள். என்றாலும் கூட ஆரோக்கியம் இந்த மாதத்தில் தெளிவாக அமைந்திருக்கின்றது. இடையில ஒரு கண்டம் ஏற்பட்டிருக்கும். அந்த கண்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க. அந்த கண்டத்தை தாண்டி வந்ததுனால ஆயுள் இன்னும் நல்ல தீர்க்கமாக விளங்கும். எந்த கவலையும் வேண்டாம், எந்த பயம் வேண்டாம். இனிமேல் உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெளிவாக விளங்கும். மருந்து மாத்திரையே தேவையில்லைங்கிற அளவுக்கு உடல் நலம் தேரும். அப்படிப்பட்டதாக இருக்குது. அடுத்து கணிகையரின் கனிவான கவனத்திற்கு இந்த மாதம் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு சிறந்த மாதம். மாணவிகளை பொறுத்தமட்டில் சக்கப்போடு போடுவீங்க. கல்வியில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் அது உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடியதும் உடனுக்குடன் பதில் எழுதக்கூடியதுமான ஒரு வாய்ப்பு, உங்களுடைய திறமை முழுவதும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி இந்த மாதம் கிடைக்கின்றது. காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு மணமேடை ஏறிவிடும். காதலிக்க போகணும் அப்படின்னு நினைக்கின்றவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கூடி வரும். சிலருக்கு அந்த 2 குடும்பத்தாரும் காதலில் 2 குடும்பத்தாரும் நீங்கள் நினைத்ததை விட பக்குவமாக நடந்து சமரசமாக அந்த அரேஞ்ச்டு மேரேஜாக செய்து காட்டிடுவாங்க. இதில் எல்லாம் ரொம்ப சிறப்பாக விளங்கும். திருமணம் அருமையான திருமணமாக முடியும். அதே போல் அந்த வாழ்க்கைக்கு பின் ஏற்படக்கூடியது, ஏற்கனவே திருமணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களை பொறுத்த மட்டும் சகல பிரச்சனைகளிலிருந்தும் விலகக்கூடிய காலகட்டம். நான் மொத்தத்தில் சொல்லிட்டேன். எத்தனையோ பிரச்சனைகள் குடும்ப பெண்கள் சந்தித்து கொண்டு வருகின்றீர்கள். அவைகளிலிருந்து
ஏற்கனவே 22/9/2025 கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறது. இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு அல்லல் தொல்லைகளை எல்லாம் விட்டு விலகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆடல் பாடல் சினிமா சங்கீதம் நாடகம் நாட்டியம் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, விருந்தோம்பல், சொந்த பந்தங்கள் வருதல், சொந்த பந்த வீடுகளுக்கு நண்பர்கள் வீடுகளுக்கு செல்லுதல், இந்த மாதிரியான எல்லா வகையிலும் மனம் ஆனந்தம் அடையக்கூடிய மாதமாக அக்டோபர் மாதம் உங்களுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. சில பேருக்கு சொந்த வீடு கிரகப்பிரவேசம், தங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு மன வாழ்க்கை அமைத்து கொடுத்து அதிலே பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல கோவில் குளங்களை எல்லாம் கட்டக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு இருக்குது. பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேரில் கோவில் கட்டுதல், அதே போல் கோவில் நிர்வாகம் செய்யக்கூடிய காலகட்டம், இன்னும் சில இடங்களுக்கு சொந்த பந்தங்கள் நண்பர்களுடைய குடும்பத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய, நீங்களே முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதெல்லாம் நீங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டதனாலே அந்த காரியம் ரொம்ப சிறப்பாக நிகழ்ந்தது அப்படிங்கிற சந்தோஷம், பலரும் உங்களை வாழ்த்தும் போது உங்களுக்கு மன நிறைவு ஆனந்தம் இப்படிப்பட்டதாக அமைகின்றது. எந்த சொல்லும் உங்களை கெடுக்காத வகையிலே அருமையான சுகவாசியாக இருப்பீங்க. மக்களை பெற்ற மகராசியாக வாழ்த்தக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மாதம். வயது முதிர்ந்த பெண்களுக்கு, அதாவது 60 கடந்த பெண்மணிகளுக்கு முழுமையான ஆரோக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கும். இடையில ஏற்பட்ட 2 கண்டத்தை தாண்டி ஓடியான்ட்டீங்க. இனி ஒன்று உங்களை அசைக்க முடியாது. நல்ல அருமையாக உங்களுடைய ஆரோக்கியம் கிடைக்க பெறக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்க்கை வசதிகள் பெருகும். அந்த குடும்ப பெண்களை பொறுத்தமட்டிலும் சரி, வயது முதிர்ந்த பெண்களுக்கும் சரி, இந்த மாதத்தில் சில சந்தர்ப்பம் அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு நிறையா பணம் முடிப்பு அல்லது சொத்து பத்துக்கள் சேரக்கூடியதாக அது அமைகின்றது. குடும்பத்தில் மூத்த பெண்ணுக்கு எப்பயுமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும். அது வயது முதிர்ந்த பெண்களால் அந்த பெண்ணுக்கு நல்ல யோகத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக அது அமைகின்றது. இந்த மாதம் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு 12 ராசிகளையும் உங்கள் ராசிக்குத்தான் முதன்மை பெறக்கூடிய ஒரு யோகமாக இது அமைந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.